ஆர்சிபி பொம்பளை கப்புன்னு சொல்றான். அவன் எல்லாம் டெஸ்ட் படியா பிறந்திருப்பான் போல. அதனாலதான் அந்த மாதிரி தலைகுறைவா பேசிட்டு இருக்கான். இனியாவது ஃபேன்ஸை பிளேயர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வாங்க, நான் உங்களை கூட்டு போய் கீழ்பாக்கத்துல கொண்டு போய் சேர்த்து விடுறேன். அந்த 5 கப்பு அந்த தொற்று வியாதி அப்போதான் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு 3/4 பேருக்கு மெண்டல் ஆயிட்டானுங்க அந்த 5 கப்பு வச்சிருக்கனால. இனி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணனா ஒன்னுல கீழ்பாக்கு இருக்கு சென்னையிலேயே கொண்டு போய் ஒருத்தனையும் அட்மிட் பண்றேன். இனியாவது அந்த மெண்டல் தீர்ந்து ஃபேன்ஸா பாருங்க, பிளேயர்ஸா பாருங்க, மேட்சை என்டர்டைன்மெண்டா பாருங்க. கப்புக்காக பார்க்காதீங்க. அப்படி கப்புக்காக பாத்தீங்கன்னா அந்த 5 கப்பை வச்சு இன்னும் ஓட்ட வேண்டியதான். ஓட்டி அதை தொடச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான். கடைசி வரைக்கும் தொடச்சிட்டே இருங்க. 5 கப்புன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்தாங்கன்னா பக்கத்துல இருக்க கீழ்பாக்கத்துல தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு மெண்டல் பிடிச்சிருச்சு. அந்த 5 கப்பை அடிச்சு இப்ப தொடர்ந்து தோக்குறதுனால மெண்டல் ஆயிட்டானுங்க. ஒருத்தனும் எடுத்துட்டு போய் அவங்களை கொண்டு போய் கீழ்பாக்கத்துல கொண்டு போய் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க டாக்டர், இவங்களுக்கு வந்து 5 கப்பு தொடர் தொற்று வியாதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழ்பாக்கத்துல எடுத்துட்டு போய் சேர்த்தா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அப்ப அது கொஞ்சம் புத்தி மாறுதான்னு பாக்குறோம். அப்போ கொடி பறக்க வேண்டிய இடத்துல இனி எவன் கொடிடா பறக்கும் அப்படின்னு ஆர்சிபி கொடிய எல்லா ஸ்டேடியத்திலயும் பறக்க விட்டாச்சு. இனி ஆண்ட பரம்பரைன்ற எல்லா பரம்பரையும் காணாம போன பரம்பரை ஆயிடுச்சு. சோ டிஎம்கே எப்படி தமிழக மக்களை ஒரு கொத்தடிமையாக்கி எங்களுக்கு கீழே தாண்டா நீங்க அடிமை அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்களோ அதை ஒழிக்க நம்ம விஜயண்ணா வந்திருக்காரு. அதே மாதிரி ஐபிஎல்ல ஆர்சிபி ஃபேன்ஸை கொத்தடிமைடா, நீங்க எங்களுக்கு அடிமைடா அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சிஎஸ்கே ஃபேனையும் நீ தாண்டா அடிமை அப்படின்னு அடிச்சு ஒரு வருஷமும் ஓட விட்டுட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு போயிட்டா 7 கப் இருக்குல, அத போய் தொடச்சு வைக்க சொல்லுங்க. அதான் உங்க வேலை. அப்ப லாலிபாப் சப்ப சொல்லுங்க. சூப்பர். ஆர்சிபி லாலிபாப் சப்பு 49 சொல்றீங்களா? அது எப்படி அது சொல்ற மெச்சூரே இல்லாம ப்ரோ சொல்லுவான். அவனெல்லாம் கூட்டு போய் மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடலாமா? மெண்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருங்க. சேப்பாக்குல இருப்பானுங்க பாரு. இங்க ஒருத்த வருவான், ஒரு சேனல்காரன். அவன் ஒரு தற்கூரியா இருப்பான். என்ன வீடியோ எடுத்து போறோம்னா வீடியோ எடுத்து போடாம கட் பண்ணி போறதுனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் மேல கோவப்படுறாங்க. இதனாலதான் சண்டே வரது இங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் சண்டே யார் தொடங்கி வைக்கிறது? இந்த சென்னை சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் ப்ரோ. சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சில 2-3 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த சேனல்காரங்க இருக்கானுங்க. அவனுக்கு தான் கட் பண்ணி போட்டு வெறி பண்றானுங்க இந்த ஆர்சிபி ஃபேன்ஸை. அவனுங்களை உழைச்சாலே சிஎஸ்கே ஃபேன்ஸ் உண்மையா இருப்பானுங்க. சிஎஸ்கே பார்த்து எவனாவது பொம்பளை கப்பு, அதுக்கப்புறம் இந்த அவர் பேர் என்ன பிளேயரு யாஸ்தேல வந்து போக்ஸ கேஸ்ல மாட்டிட்டாரு. ஸோ அப்படி இப்படின்னு அசிங்கமா பிளேயர்ஸையும் சரி ஃபேன்ஸையும் சரி தலைகுறைவா நடத்தாதீங்க. அப்படி நடத்துறவன் எல்லாம் டெஸ்ட் குழந்தையில பிறந்திருப்பான், டெஸ்ட் வழியா பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு சொல்லவே கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த மாதிரி சொல்றவனுக்கு அதுதான் கரெக்ட். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்குற தமிழ்நாட்டுல பெண்களை பத்தி அவ்வளவு கேவலவா தரைகுறவா பேசுற சிஎஸ்கே ஃபேனு எவன்லாம் நீ வந்து ஆர்சிபி பொம்பளை கப்புன்னு சொல்றான். அவன் எல்லாம் டெஸ்ட் படியா பிறந்திருப்பான் போல. அதனாலதான் அந்த மாதிரி தலைகுறைவா பேசிட்டு இருக்கான். இனியாவது ஃபேன்ஸை பிளேயர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வாங்க, நான் உங்களை கூட்டு போய் கீழ்பாக்கத்துல கொண்டு போய் சேர்த்து விடுறேன். அந்த 5 கப்பு அந்த தொற்று வியாதி அப்போதான் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு 3/4 பேருக்கு மெண்டல் ஆயிட்டானுங்க அந்த 5 கப்பு வச்சிருக்கனால. இனி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணனா ஒன்னுல கீழ்பாக்கு இருக்கு சென்னையிலேயே கொண்டு போய் ஒருத்தனையும் அட்மிட் பண்றேன். இனியாவது அந்த மெண்டல் தீர்ந்து ஃபேன்ஸா பாருங்க, பிளேயர்ஸா பாருங்க, மேட்சை என்டர்டைன்மெண்டா பாருங்க. கப்புக்காக பார்க்காதீங்க. அப்படி கப்புக்காக பாத்தீங்கன்னா அந்த 5 கப்பை வச்சு இன்னும் ஓட்ட வேண்டியதான். ஓட்டி அதை தொடச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான். கடைசி வரைக்கும் தொடச்சிட்டே இருங்க. 7 கப் இருக்குல, அத போய் தொடச்சு வைக்க சொல்லுங்க. அதான் உங்க வேலை. அவங்கள போய் லாலிபாப் சப்ப சொல்லுங்க. சூப்பர். இதுக்கு 6 கப் இருக்குல. இந்த வாட்டி நாங்க சிஎஸ்கே கப் அடிப்போம்னு சொல்றாங்க. நேத்து மேட்ச் பாத்தியா? பெஸ்ட் டீம். நேத்து மேட்ச் பாத்தியா? பார்த்தனே. நம்ம கொடுக்கணும். ஏற்கனவே ஒரு மேட்ச் தோத்துக்கிறோம். இந்த மேட்ச் டிசிய அவங்க கோட்டையிலேயே போயிட்டு அச்சு தூக்குறோம். இப்ப எப்படி நம்ம கேஎல் ராகுல் வந்து அவன் ஒரு கோட்டையில பெங்களூர்ல 50 அச்சாரோ அதே மாதிரி இந்த வாட்டி நம்ம விராட் கோலி வந்து அவங்க பெங்களூர்ல எப்படி 81 அச்சாரோ அதே 81 அங்க அடிக்கிறோம். டெல்லியில நம்ம கம்பேக் பண்றோம். கொடி பறக்க வேண்டிய இடத்துல இனி எவன் கொடிடா பறக்கும் அப்படின்னு ஆர்சிபி கொடிய எல்லா ஸ்டேடியத்திலயும் பறக்க விட்டாச்சு. இனி ஆண்ட பரம்பரைன்ற எல்லா பரம்பரையும் காணாம போன பரம்பரை ஆயிடுச்சு. சோ டிஎம்கே எப்படி தமிழக மக்களை ஒரு கொத்தடிமையாக்கி எங்களுக்கு கீழே தாண்டா நீங்க அடிமை அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்களோ அதை ஒழிக்க நம்ம விஜயண்ணா வந்திருக்காரு. அதே மாதிரி ஐபிஎல்ல ஆர்சிபி ஃபேன்ஸை கொத்தடிமைடா, நீங்க எங்களுக்கு அடிமைடா அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சிஎஸ்கே ஃபேனையும் நீ தாண்டா அடிமை அப்படின்னு அடிச்சு ஒரு வருஷமும் ஓட விட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு
வீட்டுக்கு போயிட்டா CSK ஒரு பெஸ்ட் டீம். CSK பத்தி பேசவே கூடாது. RCB தான் பெஸ்ட். CSK பெஸ்ட். போடு போடு சூப்பர் பாப்பா. இல்லையே. அண்ணா, நீங்க எல்லாரும் சரி 17 வருஷமா தோத்தோம் நாங்க ஒத்துக்கிறோம். 18 வருஷமா தோத்தோம் நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா நாங்க ஜெயிச்சோல, வாழ்க்கையில தோத்தோம் ஜெயிச்சோல. இனிமே ஜெயிச்சிட்டே இருப்போம். இப்ப ஜெயிச்சோல, இனிமே ஜெயிச்சிட்டே இருப்போம். CSK தோத்துட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஆமா CSK தான் சீரியஸ். RCB தோக்கணும்னு நினைக்கிற CSK மஞ்சமாக்கான்ஸ் கனவு நாசமா போச்சு. சோ இனி IPL ஆள பிறந்தாச்சு RCB. ஏன் முக்கியமா தோனி தான் சூனியம் வச்சாருப்பா. ஓடு சூப்பர் பாப்பா. கேப்டன்சி பண்ண தெரியல சொன்னாங்க. சரி பரவாயில்ல, ஆனா இப்ப ஜெயிச்சோல. அத பத்தி CSK டீம்ல எல்லாம் பழைய பிளேயர்ஸா இருக்காங்க. அத எப்படிமா பாக்குறேன்? presence not about past. Think about the present bro. 5 cups இருக்கா, அத போய் தொடச்சு வைங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க ஒன்னு அடிச்சது பேசுவோம், நாங்க 5 அடிச்சிருவோம். தோத்தீங்களா பாப்பா தோத்தீங்களா இல்லையா? உரைக்க சொல்லுமா. CSK ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம்? கப்ப தொடக்க தான் பண்ணும். உரைக்க சொல்லுமா. தொடைக்கணும். எங்களுக்கு தொடக்கி தொடச்சு பல பலன்னு வச்சுக்கோங்க. ஒரு கப் தான் பாலிஷ் பண்ணி ஒரு கப் நாங்க 5 கப் வச்சு தொடச்சிக்கிறோம் பரவாயில்ல. சீட் பண்ணீங்க. நாங்கலாம் 5 கப் வச்சு இவங்க ஒரு கப் வச்சு சீட் பண்ணாங்க. பாலிஷ் போட்டு சொல்லு ஒரு நல்லா ஒரு கப் வச்சு நமதே. அவ்வளவுதான் சொல்றேன். நீங்க CSK பத்தி பேசுங்க, பேசாட்டி போங்க. ஆனா ஈசால கப் நமதே. அப்படி கப் அடிக்கலனா கப் அடிக்கலனா நாங்க எங்க தோல்வி வந்து நீங்க ஒரு கப் நல்லதே நடக்கும். எப்படி நல்லது நடக்கும்? கொத்தடிமைலாம் கிடையாது. இனியாவது ஃபேன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஸோ CSK கொத்தடிமையா எங்களை ட்ரீட் பண்ணவங்கள சாணி எடுத்து அடிச்சு நாங்க கொத்தடிமை இல்லடா அப்படின்னு அடிச்ச அடியில ஒருத்தன் தலைமறைவே ஆகி போயிட்டாங்க. ஸோ இனியும் இந்த 5 கப் பாப்பா கப் அடிச்சிடலாம். ரெக்கார்ட் அடிக்க முடியுமா? முடியாது தானே. உங்ககிட்ட என்ன ரெக்கார்டு இருக்கு? 5 கப் ஆனா 2 வருஷம் உங்களை அடிச்சு வெளியே நாக் அவுட் பண்ணி ஜெயிச்சிருக்கானே. ஜெயிச்சா ஒரு மாதிரி இதா பண்ணுவாங்க, தோத்தா வந்து நம்மள கட்டி பிடிச்சுப்பாங்க. CSK ஃபேன்ஸ் லாலிபாப் பாத்தீங்கன்னா குஜராத் பாத்தீங்கன்னா 200+ அடிச்சாங்க. 200+லாம் நம்மள ஜுஜிபி மாதிரி புரியுங்களா. நம்ம எல்லாம் அடிக்கணும்னா 300 தான் அடிக்கணும். ஏன்னா அவ்வளவு பேட்ஸ்மேன் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா நம்ம சால்ட்டுக்கு பதிலா இப்ப ஜேக்கப் பெத்தல் இறக்குனாங்க. அவர் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் குத்துந்தானா இன்னும் நம்ம 15 ஓவர்லயே அந்த GT ஓட விட்டுருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல. விராட் கோலி ஒரு 100 மிஸ், அவர் 81 ரன் அடிச்சாரு. ஆரஞ்சு கேப் அவர் தலையில தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் முடிகிற வரைக்கும் அவர் கையில கேப் இருக்குமே. CSK ஃபேன்ஸ் போன மேட்ச் ஜெயிச்சுட்டு நாங்க கம்பேக் குத்துறோம். இனி RCB எல்லாம் எவனுமே பேசக்கூடாது. செமிஃபைனல் வர்றோம், RCB அடிச்சு வெளியே துரத்துறோம், நாயை துரத்துற மாதிரி 4 கப் நமதே. பின்னாடி கப் அடிக்கிறாங்க. கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், நல்லதே நடக்கும். RCB வெர்சஸ் எந்த டீம் ஃபைனல்ல இருக்கும் பாப்பா? அது என்ன டீமா இருந்தாலும் தோத்து தான் போகும். இப்ப 5 கப்னு சொல்லிட்டு CSK ஃபேன்ஸ் வந்தாங்கன்னா பக்கத்துல இருக்க கீழ்பாதையில தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு மெண்டல் பிடிச்சிருச்சு. அந்த 5 கப் அடிச்சு இப்ப தொடர்ந்து தோக்குறதுனால மெண்டல் ஆயிட்டானுங்க. ஒருத்தனும் எடுத்துட்டு போய் அவங்களை கொண்டு போய் கீழ்பாதையில கொண்டு போய் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க டாக்டர், இவங்களுக்கு வந்து 5 கப்பு தொடர் தொற்று வியாதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழ்பாதையில எடுத்துட்டு போய் சேர்த்தா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அப்ப அது கொஞ்சம் புத்தி மாறுதான்னு பாக்குறோம். அப்பவும் சந்தோஷம் தான். என்னதான் நேத்து நாங்க ஜெயிச்சு CSK எங்களுக்கு ஒரு சந்தோஷம். RCB ஃபேனும் சந்தோஷம் தான். RCB ஃபேன்ஸ் ஒருத்தரும் கொஞ்சம் கனவு காண இருப்பீங்க CSK வரணும்னு. நாங்க வந்து பிளே ஆஃப் வந்து உங்க கூட ஆடுறோம், உங்க கூட ஜெயிக்கிறோம். ஓகே தான். எனக்கு விராட் கோலி கனவுன்ற மாதிரி இருக்கு. நீங்க தான் கனவு காரீங்க நடிகர்ல, அதே மாதிரி நாங்களும் கனவு காணும் நடக்கும். இன்னைக்கு கோலி செஞ்சுரி அடிக்காம போச்சு, அது ஒரு மன கஷ்டமாயிடுச்சு. அடிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நிறைய CSK ஃபேன்ஸ் சொல்றாங்க, அதாவது என்னன்னா நாங்க 5 கப்னு கலாய்ப்போம், ஆனா நீங்க பதிலுக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா
நாங்க வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? சொல்றான் சொல்லியிருந்தா போறான், நம்ம வேலையை பார்த்து நம்ம போக வேண்டியதான். சிஎஸ்கே கொஞ்சம் ஃபேன்ஸ் கொஞ்சம் எல்லாத்துலயும் தற்கொலை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க, அதை அப்படிதான் சொல்லுவானுங்க. நல்லா 5 கப் வச்சிருந்தாலும் ரெக்கார்டும் இருக்கும், மேட்ச் போக போக இன்ட்ரெஸ்டா. ஏன்னா ஐபிஎல் வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா அது என்டர்டைன்மெண்டா பாருங்க, எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறீங்க? நல்லா ஒரு பிரச்சனை இல்லாம மேட்ச் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும் ஐபிஎல். இதோட அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து நீங்க ஒரு 17 வருஷமா அடிக்கல, அதனால உங்களுக்கு அப்படி பேசுறாங்க. நீங்களே அது ஒரு 17 வருஷத்துல ஒரு 2 கப் அடிச்சிருந்தா உங்களை அப்படி பேச மாட்டாங்க. ஏன்னா அப்படிதான் கொஞ்சம் எந்த டீம் சரியா ஆளோ அந்த டீம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆடுவாங்க இந்த சிஎஸ்கே. அப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கப்புக்காக தான் மேட்ச் பாக்குறீங்க, கரெக்ட் தானே? கப்புக்காக இல்ல, என்டர்டைன்மெண்டா பார்ப்போம். எதுக்கு ஃபைட் எதுக்கு தேவையில்லான்னு ஆர்சிபி எல்லா வாட்டி ஃபைட் வேணா நாங்க ஒதுங்கி இருக்கிறோம். மேட்ச் கம்பேக் கொடுத்துட்டு நாங்க வந்து பேசுறோம், சரிங்களா? நீங்க 5 கப்னு சொல்ல மாட்டீங்க. நாங்க 5 சொல்றோம் சொல்லிதான் அப்புறம் போவோம். உண்மையா சிஎஸ்கே ஃபேன் வந்து எப்பவுமே 5 கப் சொல்ல மாட்டான். மேட்ச் தோத்துச்சுன்னா எப்படி தோத்துச்சு சொல்லுவான், ஜெயிச்சிச்சுன்னா எப்படி ஜெயிச்சது, அதுக்கப்புறம் எப்படி என்ன பர்ஃபார்மன்ஸ் வேணும், இதுக்கப்புறம் என்ன வேணும்னு அதை பத்தி பேசுவான். அதான் சிஎஸ்கே ஃபேன் உண்மையான ஃபேனு. மேட்ச் ஆடுறது, அதுல ஒரு மேட்ச் ஜெயிக்கிறது, டிஷர்ட் போட்டு வந்து ரிவ்யூ கொடுக்குறது. நேற்று ஒருத்தர் ரிவ்யூ கொடுத்தாரு சென்னை டிஷர்ட் போட்டு, அவர் பேர் தெரியல எனக்கு. ஆதிஷ். அவர் வந்து ஆர்சிபி ஃபேன் என்ன பண்றாருன்னா, சென்னை ஜெயிச்ச உடனே நம்ம வந்து தோத்துட்டோன்னே, சென்னை தோத்துட்டோன்னே நம்ம ஆர்சிபி டிஷர்ட் எடுத்துன்னு வந்து போட்டுக்கின்னு வந்து ரிவ்யூ கொடுப்போமா. சென்னை 4 மேட்ச் தோத்துருக்கு, புரியுதுங்களா? 4 மேட்ச் எங்க போனீங்க தோக்கும் போது ஒரு ரிவ்யூ கூட கொடுக்கல. தோக்கும் போதுல எவனையும் காணும், ஜெயிக்கும் போது மட்டும் எல்லோ கலர் டிஷர்ட்டை போட்டு வந்துட்டு நாங்க 5 கப் வச்சிட்டோம், கம்பேக் கொடுத்துட்டோம். இது வரையும் இன்னொன்னு மேட்ரு ஒண்ணுன்னா, தோனியை வச்சு ஸ்கேம் பண்ணுகிறான், புரியுதுங்களா? தோனி வந்துட்டாரு, பிராக்டிக்ஸ் வந்துட்டாரு, எல்லாமே வந்துட்டாரு. டிக்கெட் கிடைக்க மாட்டேது சேப்பாக்கத்துல. மறுபடியும் அந்த பழைய சேப்பாக்கத்தோட மும்பைல டிக்கெட் கிடைக்க மாட்டேது. பாவம் அங்க வந்து தோனி ரசிகர்லாம் வந்து பார்த்துட்டு டிக்கெட் கிடைக்காம போறாங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்க நீங்க? எப்படி ப்ரோ பாக்குறீங்க விராட்டோட 800 பவுண்டரி, 300 சிக்ஸ்? ப்ரோ ரெக்கார்டு எல்லா ரெக்கார்டும் விராட் கோலி கிட்ட தான் இருக்கும். ஆர்சிபி டீம் கிட்ட லோயஸ்ட் ஸ்கோர்ல இருந்து ஹையஸ்ட் ஸ்கோர் வரைக்கும், ஹையஸ்ட் 6 வரைக்கும் எல்லாமே விராட் கோலி. ஆமா, சிஎஸ்கே பாத்தீங்கன்னா அவனுங்களுக்கு இருக்கிற மேட்ச் எல்லாம் பார்த்தா குவாலிஃபை ஆயிடுவானுங்க போல இருக்கு. ஆக வாய்ப்பு இருக்கா ப்ரோ? இப்பதான் அகில் ஹுசேன் இப்பதான் 4 விக்கெட் எடுத்துக்கிறான். போன மேட்ச்ல எத்தனை விக்கெட் எடுத்தான் ப்ரோ? ஒரு மேட்ச் ஒரு மாதிரி இருக்கும் ப்ரோ. கடைசி வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஏதோ ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோம், இன்னும் நீங்க டேபிள் டாப்புக்குள்ள வந்து பேசுங்க. நேற்று ஒருத்தர் சொன்னார்ல, நாங்க டேபிள் டாப்ல வந்து பேசுறோம். அதே மாதிரி டேபிள் டாப்ல வந்து நீங்க பேசுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். ஆர்சிபி இதுக்கப்புறம் எத்தனை பொசிஷன் முடிக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ? கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஒன்னும் ஒரு மேட்ச் கூட தோக்கல, புரியுதுங்களா? எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பஞ்சாபோட 2 மேட்ச் இருக்கு, 2ல தான் இருப்போம். 2ல டாப் 2ல போன வருஷமா ஃபினிஷ் கப் அதே மாதிரி பஞ்சாபுக்கும் ஆர்சிபி தான் மேட்ச் வரும். பஞ்சாப் பறக்க விடுறோம். போன மேட்ச் ஃபைனல்ல போட்ட உடனே அதே மாதிரி நம்ம வின் பண்றோம். வேற ஏதாவது சொல்லணும்? வேற என்ன ப்ரோ சொல்றது? வேற ஆர்சிபி சொன்னாலே எல்லாம் தொட நடுங்குறானுங்க. இன்னும் அந்த 5 கப்பு கதையே விட மாட்டானுங்க ப்ரோ. இந்த மும்பையும் சரி, இந்த சிஎஸ்கேவும் சரி, 5 கப்பு வச்சுன்னுக்குறோம். 5 கப்பு வச்சு நாங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களால நீங்க ஒரு கப்பு தான் வச்சுக்கிறீங்க. படிக்கல் இன்னிங்ஸ் எப்படி இருக்கு ப்ரோ? செம்ம ஃபார்ம் ப்ரோ. ஆனா 2 மேட்ச் சரியா ஆடல. இந்த மேட்ச் சரியான கம்பேக். தொடறான் போல 6 தான், எல்லா போல பறக்க விடுறான். இனிமேல் படிகள் தான். இன்னும் பிலிப் சால்ட் கூட வாரம் கட்டிடுங்க. ஜேக்கப் பெத்தல் எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஒரு 3 மேட்ச் பாருங்க, 100 அடிப்பாப்புல. எப்படி ஃபைனல் அந்த நியூசிலாந்து மேட்சியா என்ன மேட்ச்? பவுலிங் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? போலிங் கொஞ்சம் ப்ரோ, எல்லாத்துலயும் போலிங் வீக் தான். இப்ப ஜிடிஏ நல்லா தான் போட்டு இருந்தாங்க. மேபி யாஸ் தயால் இருந்தா போன மாதிரி டிசியோட வின் பண்ணிருக்கலாம்ல. ஆமா, எஸ் தயால் வந்து இப்போ ஒரு கேஸ்ல போயிட்டு இருக்காரு. அதை வச்சு வர ட்ரோல் பண்றானுங்க சில பேரு. அவரோட பிரச்சனை ஆல்ரெடி பொம்பளை கிரிக்கெட்டை தான் பார்க்கணும். பர்சனல் லைஃபா பர்சனல் விட்டுணும். இப்ப கிரிக்கெட்னா கிரிக்கெட்ல தான் வரணும். ஆல்ரெடி பொம்பளை கப்புன்னு கலாய்க்கிறாங்க, இல்ல ரேபிஸ்ட் பிளேயர்னு அவரையும் ட்ரால் பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? பொம்பளை கப்பு இப்போ பொம்பளை கப்புன்னு கேவலமா பேசக்கூடாது. அவங்களும் லேடிஸ்ன்ற நம்ம முக்கியம் தான். இப்ப பெண்கள் நிறைய சாதனை பண்ணிக்கிறாங்க, புரியுதுங்களா? அது வந்து இந்த பொம்பளை கப்பை வச்சு நம்ம பேசுறது, அவங்களுக்கு நம்ம ட்ரோல் பண்றது வேணே வேணாம். அவங்களால அதை விட்டு தள்ளிடணும். மென்டாலிட்டி மாறலனா இவனுங்க வந்து நான் தான் சொல்றேன், சாணி எடுத்து அப்பி எப்படின்னு அப்பி அவனுக்கு அப்போ திருந்துவானுங்க. அப்பவும் திருந்துறானுங்க இல்லைன்னு தெரியல. ஸோ படிக்கல் இன்னைக்கு ஒரு அடிக்கலா இருந்து ஆர்சிபி வெற்றிக்கு பயங்கரமா கொண்டு போயிருக்காரு. விராட்டோட அந்த 81 ரன்ஸ் செஞ்சுரி மிஸ் பண்றாரு. அது ரொம்ப கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு. அவருக்கு அது ஒரு பொருட்டாவே இருக்காது. ஏன்னா ரன் மிஷின், அவ்வளவு ஒரு ரன் சேஸ் மாஸ்டர். உலக கிரிக்கெட்டுக்கே ஒரே சேஸ் மாஸ்டர், ஒரே சேஸ் கிங்னா அது விராட் மட்டும்தான். அந்த அளவுக்கு சேசிங் பண்ணி இன்னைக்கு பயங்கரமா ஈஸியா வின் பண்ணிட்டான். வளர்த்த ஆடு மார்பில் பாய வேண்டியது. சிராஜி டக் அவுட் எடுத்துட்டு போய் என் தலைவனை, அது பார்க்க அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. நல்ல வேலை
கேட்ச் விட்டான் நம்ம பையன் வாஷிங்டன் சுந்தர். அதனால சூப்பரியா, நீ நல்லாரியா சுந்தர், நல்லாரு. ஸோ நம்ம பையன் சாய் சுதர்சன் செஞ்சுரி வேற லெவலு, தமிழனா பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதே ஆப்போசிட்ல நம்ம அண்ணன் தினேஷ் கார்த்திக் தமிழனா ஆர்சிபியை எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காரு. ஹாட்ஸ் ஆஃப்னா, தொடர்ந்து பண்ணுங்க. இனி ஆர்சிபி பரம்பரை, ஆளப்போட பரம்பரை ஆர்சிபி மட்டும்தான். இனி எவனுமே ஆண்ட பரம்பரை சொல்லிட்டு வரவே கூடாது. ஐபிஎல்ல அடிச்சு ஒருத்தனையும் ஒளிச்சு ஓட விட்டாச்சு, தலைமுறை ஆயிட்டானுங்க ஒரு சிஎஸ்கே ஃபேனும். ஸோ பஞ்சாப் வெர்சஸ் ஆர்சிபி தான் ஃபைனலு. மும்பை வரும்னு பார்த்தா மும்பை வராதுடா, சிஎஸ்கே தான் வருன்ற மாதிரி கொண்டு வந்துட்டானுங்க. விட்டா என்னையே தலைமுறை ஆகி விட்டுருவானுங்க போல. ஆனா நாங்க தலைமுறை ஆக மாட்டோம், நீங்க சிஎஸ்கே தான் ஒருத்தரும் தலைமுறை ஆக போறீங்க. கூடி சீக்கிரம் அந்த சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ சீக்கிரம் எந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறதுன்னு அந்த இடத்த பாத்துக்கோங்க. என்ன தலைமுறை ஆகிற நாள் கூடி சீக்கிரத்துல வந்துருச்சு. அப்படி நீங்க குவாலிஃபை ஆயிட்டா கூட ஆர்சிபியோட எலிமினேட்டர் வந்துடக்கூடாது மட்டும் கடவுளை வேண்டிக்கோங்க. ஏன்னா ஆர்சிபியோட எலிமினேட்டர் வந்துச்சுன்னா அன்னைக்கு அடிக்கிற அடியில சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளவுதான், பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுப்பீங்க. ஐயோ ஆர்சிபி ஃபேன் வந்துட போறாண்டா, இனி அவ்வளவுதான்டா, நம்மளால வெளியே தலை காட்ட முடியாதுன்ற அளவுக்கு ஆயிரும். அன்னைக்கும் நீங்க வந்து 5 கப்புன்னு முட்டு கொடுத்தீங்க. நான் சொன்ன மாதிரி கீழ்பாக்கத்துல எடுத்துட்டு போய் இவங்களுக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து மன 5 கப்பு வியாதி, தொடர் தொற்று வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் சரியாவாங்க. ஆர்சிபி லாலிபாப் சப்பு 49 சொல்றீங்களா, அது எப்படி? அது சொல்றேன், மெச்சூரே இல்லாம ப்ரோ சொல்லுவான். அவனெல்லாம் கூட்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடலாமா? மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருங்க, சேப்பாக்குல இருப்பானுங்க பாரு. இங்க ஒருத்தன் வருவான், ஒரு சேனல்காரன், அவன் ஒரு தற்கூரியா இருப்பான். என்ன வீடியோ எடுத்து போறோம்னா வீடியோ எடுத்து போடாம கட் பண்ணி போறதுனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் மேல கோவப்படுறாங்க. இதனாலதான் சண்டே வரது இங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் சண்டே யார் தொடங்கி வைக்கிறது? இந்த சென்னை சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் ப்ரோ. சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சில 2-3 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த சேனல்காரங்க இருக்கானுங்க, அவனுக்கு தான் கட் பண்ணி போட்டு வெறி பண்றானுங்க இந்த ஆர்சிபி ஃபேன்ஸை. அவனுங்களை உழைச்சாலே சிஎஸ்கே ஃபேன்ஸ் உண்மையா இருப்பானுங்க. சிஎஸ்கே ஏன்னா நாங்க நல்லா விளையாடுவோம். இனிமே கான்ஃபிடென்ட்டா இருந்தா நல்லதே நடக்கும். நடக்கலனா நீங்க என்ன பண்ணுவீங்கப்பா? நல்லதே நடக்கலனா நாங்க ஒத்துக்குறோம்டா. அடுத்த வருஷம் கம்பெனிக்கு நாங்க ஒத்துக்குறோம்டா. போடா கம்பெனிக்கு நாங்க தோத்தோம்டா, ஒத்துக்குறோம். தோத்தோம்னா நாங்க லாலிபாப்பே போய் சாப்பிடுறோம். மண்ணில போட்டு போட்டு சாப்பிடுறீங்களா நீங்க? ஆர்சிபி லாலிபாப் சாப்பிடணும். நீங்க தோத்தா சாப்பிட வச்சிருக்கீங்களா? நீங்க தோத்தீங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரே ஒரு கப் வச்சிருவீங்க. நாம நெத்தில போட்டுப்பாங்க. கோயினா வீட்ல இருந்துட்டே பாட்டு பாடணும். நீங்களா ஒண்ணு இல்ல பாப்பா, இங்க பாரு பாப்பா, ஈட் பைசா டூ நதிங் சொல்லிரு. ஈட் பைசா டூ நதிங் பாருங்க. ஈட் பைசா டூ நதிங். போனாலே ஆர்சிபி தான். சரி வாங்க போனாலே ஆர்சிபி தான். லெட்ஸ் மூவ். ஈசால கப் நமதே. थैंक यू. சில வைரல் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களும் பாத்தீங்கன்னா நாங்க 5 கப் வச்சிருக்கோம் அதை எப்படி பாக்குறீங்க? அது 5 கப்பு அடிச்சிருக்கோம்ல, அதை பத்தி பேசுவானு, மிச்சம் பேசுறது தோணாது. நான் சொல்றேன்னா 5 கப் நீங்க வச்சிருக்கீங்க, உங்களுக்குள்ள வச்சு சந்தோஷப்பட வேண்டியதுன்னா. அதனால நான் 5 கப் வச்சிருக்கேன், அடுத்தவனை போய் ஏன் மார்க் பண்றீங்க? அப்ப எம்ஏ தான் 5 கப் வச்சிருக்காங்க, அவங்க வந்து பேசலாம்ல. எதுவும் வந்து சைலண்டா இருக்காங்களா? அவங்க ட்ரூ கிரிக்கெட் ஃபேன்ஸ், சிஎஸ்கே தான் டாக்ஸிக் தற்கொலை ஃபேன்ஸ் தான். அதான் இங்க இருக்கிற மென்டல் ப்ரோ. கீழ் பாதுலாம் சேரணும் எல்லாரும், சரிங்களா? நீங்க அதை ஃபர்ஸ்ட் செய்யுங்க, ஓகேவா?